சங்கீதம் 26வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம், உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நுகத்தின் கட்டுகளையும் கர்த்தர் உடைத்து உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். இன்றைக்கு நுகங்கள் உங்கள் தலைக்கு மேலாய் எழும்பிக் கொண்டிருக்கலாம், பாரப்படுத்தி கொண்டிருக்கலாம். நுகம் உங்களை ஒவ்வொரு நாளும் அழுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த நுகத்தின் மூலமாய் உங்க வாழ்க்கையிலே தாங்க முடியாத சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு இந்த சுமை? என்னால சுமக்க முடியல, என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, என்னை பாரப்படுத்துகிறது, என்னை கஷ்டப்படுத்துகிறது, என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. என்னால நிமிர முடியல, என்னால தலை நிமிர்ந்து நிற்க முடியல, என்னால தலகாட்ட முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த நாளில் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நுகங்களை எல்லாம் ஆண்டவர் நீக்கி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். சில மனிதர்கள் உங்களை வேண்டுமென்றே உங்களுடைய வாழ்க்கையில பாரத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம், அதிக நேரம் வேலையை கொடுக்கலாம், உங்களை சுமை சுமக்கிற வேலைகளிலே ஒடுக்கி கொண்டிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்க சுமைகளை கர்த்தர் பார்க்கிறார், உங்க வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய பாரத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த சுமையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். நீங்கள் நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். அடிமைத்தன ஆவிகள் உங்களை விட்டு மாறப்போகிறது. எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அடிமைத்தனத்தை கர்த்தர் முறித்து, உங்க நுகத்தடிகளை முறித்து ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். வெளியில என்னால தலகாட்ட முடியல, குடும்பத்தார் மத்தியில தலகாட்ட முடியல, ஏன் எனக்கு இந்த நுகம்? ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறீங்களா? நுகத்தை நினைத்து நினைத்து கலங்கி போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு நுகங்களை முறிக்கிற தேவன் உங்கள் வீட்டுக்கு கடந்து வர போகிறார், உங்க வாழ்க்கையில கடந்து வர போகிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நுகங்களை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற பரிசுத்தாவியானவர், எத்தனை சத்துருக்கள், எத்தனை மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி ஆண்டவரே எங்களை பாரப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். இன்றைக்கு ஆண்டவர் நுகங்களை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ண போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.